ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ இன் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் வாசல்லாம் பெருக்கி கோலம் போடுறதுலேருந்து அப்படியே இந்த vlogவை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன் வச்சுருப்பேன், டெய்லி க்ளீனிங் ரொட்டீன்னு. அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பூஜை பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மூவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போகும்போதே எடுத்த கிளிப்பிங்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூடவே இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த vlogல நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த வீடியோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு பழக்கம் நம்மளை இவ்வளோ தூரம் பாதிக்குது, இதை இனிமேல் தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு பழக்கம் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. எஸ், நான் சோஷியல் மீடியா பற்றி தான் சொல்கிறேன். இந்த சோஷியல் மீடியா மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட லைஃபுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான விஷயங்களை டெய்லி பேசிஸில் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுலேருந்து நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிறதுக்கு, நம்மளோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கான விஷயம், நம்மளோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களில் இந்த சோஷியல் மீடியா வந்து நம்மளோட லைஃப்பில் நிறைய பெனிஃபிட் கொடுத்துட்ருக்கு. அந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் கன்சியூம் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளை ஹார்ம் பண்ணுற மாதிரி, நம்மளோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்களும் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் நமக்கே தெரியாமல் நிறைய இடங்களில் நம்ம கன்சியூம் பண்ண வேண்டிய இடத்துக்கே மாறி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்மளை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளை இந்த சோஷியல் மீடியா எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கக்கூடிய பர்சனோட நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ ஒரு ரீல்ஸ் வந்து போகுது, இல்லை ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க, யாரோ ஒரு பர்சன் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் அந்த போஸ்ட்டை வந்து பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ அடுத்தடுத்து அவங்களோட லைஃப்பில் வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் வந்து இப்படி ஒரு ட்ரிப் போயிருக்கேன், என்னோடய லைஃப்பில் இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுறாங்க, இல்லை ரீல்ஸ் போடுறாங்க. அப்படின்னா பார்க்கக்கூடிய நம்ம அதை ஒரு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்காகவோ ஒரு டைம் பாஸ்க்காகவோ மட்டும் பார்க்காம அவங்களோட லைஃப்பையும் நம்மளோட லைஃப்பையும் நமக்கே தெரியாமல் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம லைஃப்பில் மட்டும் ஏன் இந்த சந்தோஷம் இல்லை, நம்ம ஏன் எதையுமே வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணாமல் இருக்கோம், நம்மளோட இந்த ஏஜில் இன்னும் வீடு வாங்கலை, கார் வாங்கலை, நம்மளுக்கு ஒரு சூப்பரான லைஃப் அமையலை அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்து அதனால நம்ம மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போய் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே கொண்டு போய் டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிடுது. இந்த மாதிரிலாம் கூட சோஷியல் மீடியா மூலமாக நம்ம அஃபெக்ட் ஆக தான் செய்கிறோம். இதுக்கு நம்ம மட்டும்தான் நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளோட ஃப்ரீ டைமில் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதில் நல்ல விஷயம் நம்மளோட லைஃப்க்கு முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா ஹாப்பியாக அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்மளை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்த்து நம்மளை வந்து இந்த மாதிரி பாதிக்கிற சூழ்நிலைக்கு நம்மளே கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அடுத்ததாக நம்மளை பாதிக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நம்ம ரொம்ப தனிமைப்படுத்திக்கிட்டோம் நம்மளை நம்மளே. அதுதான் உண்மை. நம்ம கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் போதும், நம்ம வீட்டில் ஒரு சோஃபாவோ பெட்டையோ பிடிச்சி அப்படியே உட்காந்து எவ்வளோ நேரம் அந்த ஃபோனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும்
அவங்களாம் நம்ம கூட மட்டும்தான் இருக்காங்களே தவிர அவங்களோட நம்ம பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணதோ, அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறதோ, இந்த மாதிரி எதுவுமே இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக நடக்கவே மாட்டேங்குது. இதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா தான். அதை எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இப்படி நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்கிறத தவிர்க்க முடியும். ஏன்னா இப்படி நம்மளை நாமளே ஐசோலேட் பண்ணிக்கிறது நிறைய விதத்தில் நம்மளை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசினோம் அப்படின்னாலே நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலைமைக்கு வருவோம். அதுவே ஒரு ஃபோனோட மணிக்கணக்கில் உட்காந்து நம்ம என்ன பார்க்குறோம், எது நமக்கு தேவை அப்படின்னு கூட தெரியாமல் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் தவிர்த்து நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம மைண்ட் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அந்த நெகட்டிவான விஷயங்களே நம்ம மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்குறதுக்கும் வழிவகுத்துரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ஷனாக இல்லாமல் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு அந்த டைமுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நம்மளை நாமளே தனிமைப்படுத்துறதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். 3வது விஷயம், இந்த சோஷியல் மீடியாவை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்மளே டெஸ்ட்ராய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அதில் போஸ்ட் போடுறோம், இல்லை ரீல்ஸ் போடுறோம், வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நினச்ச மாதிரி ஒரு லைக்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். லைக் வரலன்னா உடனே வருத்தப்பட்டு உட்கார்றது. முகம் தெரியாத ஒரு பர்சன், நம்மளை பற்றி யாருன்னே தெரியாது, நம்மளை என்னன்னு கூட தெரியாது, அவங்க போட்டுட்டு போன ஒரு நெகட்டிவான கமெண்ட்டை நினச்சி நாள் கணக்கில் வருத்தப்பட்டு உட்கார்றது, அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுறது, என்னை எப்படி அவங்க அப்படி சொல்லலாம், என்னை அவங்க இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக உட்காந்து நாள் கணக்கில் வருத்தப்படுறது அப்படின்னு தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் தன்னையும் நிறைய விதத்தில் பாதிப்புக்குள்ளாக்கிக்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நம்மளோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயம், நம்மளோட ஒரு ஃப்ரீ டைமில் உட்காந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நம்மளோட டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதை கடந்து போயிடுவோம். ப்ளஸ் ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறப்ப யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு போகிறதுனால நம்ம வாழ்க்கையில் பெரிய தாக்கமோ பெரிய வாழ்க்கையே மாறி போகிற அளவுக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம கடந்து போயிடணும். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இது நமக்கு தேவையில்லாத விஷயம், ரொம்ப டாக்ஸிக்கான விஷயத்த நம்மளோட மைண்ட்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டு அதை நம்ம ஈஸியாக கடந்து போக பழகிக்கணும். அதை கடந்து போகவும் செய்யணும். இதை ரொம்ப பர்சனலாக நம்மளோட லைஃப்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு அதை நினச்சி வருத்தப்படுறது, அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுறதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இது நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்துலையும் உதவாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நாமளே ஹர்ட் பண்ணுறதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இந்த மாதிரி நெகட்டிவாக நம்மளோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை சோஷியல் மீடியாவில் கன்சியூம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.